அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம கட்சியில் எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்துச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சுருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதில் தான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனால் வெளியில் என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம், இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? நீ அரசியலுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்குள்ளே பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில் போய் உட்காந்துட்டார். போய் உட்காந்து தர்ம உத்தரவுன்ட்டார். அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவர் ஏதோ பண்ணிட்டார். கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற. அதுக்குள்ளே தீர்ப்பு வருது, சீக்கிரமாக வருது. 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட்டை கலைக்க விட்டுறக்கூடாது. 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்கே வேலையெல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு வரணும்னு. அங்கே டெல்லியில் உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்லக்கூட விரும்பலை, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்கன்னா சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட சொல்லுவேன். இது சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால் நான் வாயினாலும் சொல்லலை. உங்களுக்கே புரியும் யாருன்னு. அந்த தீர்ப்பு காதில் கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் இந்த வேலையை பண்ணேன். அப்போல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்னை பார்க்க. ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்தாங்க. எல்லோரும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்கள் சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாற்றிக்கலாம், நீங்கள் ஏன் பெங்களூரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதில் செங்கோட்டையன் ரொம்ப கேட்டார். அதை ஏதோ தெய்வாதீனமாக எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால் நான் யதார்த்தமாக சொன்னேன், இல்லை செங்கோட்டையன், நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லையே, வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்குது, நீக்கிறதுக்கு. அதனால் என்னென்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்னை நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்போ எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கணும்? என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டால் எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை. அதனால் இதை விட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உள்ளார பார்த்தீங்கன்னா நான் வெளியில் சொல்லலை இது வரைக்கும். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் எனக்கு நடந்ததை இந்த பக்கம் உள்ள உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவில் தான் இன்னைக்கு தான் நான் வாயை திறந்து இதை சொல்கிறேன். இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது.
என்ன நடந்தது அங்கே? உள்ளார பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆஃபீஸருங்களெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்கே நின்னா தப்பு. இப்படி தான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணுன்னு கேட்குறாரு. அதனால் பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்ரு கொடுக்குறாரு. சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல் எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. எனக்கு அந்தூர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும். அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கேருந்து பதில் வர மாட்டேங்குது. நம்ம உட்கார வச்சுட்டு போன அரசாங்கத்துலேருந்து பதில் வரல. என்ன வருது, கமிஷனர் பேசுகிறாரு. நான் நேராக உட்காந்துருக்கேன், அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன். அவர் ஃபோனில் ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணுறாரு, எனக்கு காதில் விழுவணுன்னு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தர்ம சங்கடமாகுது. அவரே என்ன நீங்களும் கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு. எஸ்பி அங்கே கமிஷனர் மெட்ராஸ்லேருந்து என்ன சொல்கிறாரு, சார் 15 நாளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் இங்கே போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும், 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்கிறார். அந்த இவர் கேட்குறாரு ஜெயில் சூப்பரண்டு, சார் ஜெயிலில் கொடுக்கறது நாங்கள் கொடுக்குறோம் 15 நாள், நீங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும், நீங்கள் போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்லை சார், சிஎம்ஏ சொல்கிறாரு 5 நாளைக்கு மேலே கொடுக்க வேண்டான்னு, அதனால் நான் என்ன சார் பண்ண முடியும், பரவாயில்ல 5 நாள் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் 5 நாள் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எங்கே தங்குறோன்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமாக போயஸ்கான வீட்டிலேருந்து தானே ஜெயிலுக்கு போனேன், அதனால் நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது திருப்பி போயஸ்காட வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷனில் வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ்காட வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிவிடும் அப்படிங்கிறாங்க. நான் சரி உயிருக்கு போராடுறவங்கள போய் பார்த்தாகணும், சரி பரவாயில்ல, என்னோடய சொந்தக்காரவங்க வீடு ஒன்று இருக்குது, அங்கே நான் தங்குறேன், டி நகரில் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால் குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் மீறி நான் திரும்ப விடுதலை ஆகி சென்னைக்கு வர்றேன். என்னை அரெஸ்ட்டு பண்ணணும், ஓசூர் தமிழ்நாடு பார்டர் வந்ததுமே என்னை அரெஸ்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனாலும் நான் கொடியை கழட்ட மாட்டேன், நான் வேறு வண்டி மாற்றி நான் வந்துட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு கட்சியில் யாரும் இருக்கக்கூடாது, கட்சியில் மூத்தவங்களாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளில தள்ளணும். இதெல்லாம் என்ன போக்கு? இதனால் என்ன ஆகுது, கட்சியே சரிஞ்சு கீழே போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. இந்த உண்மையை எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டரை பற்றி தூளின்னு நினைக்கல. நான் நினச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணியிருக்க முடியும், நான் அந்த மாதிரி செய்யலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 முறை தேர்தலில் தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆள் சரியில்லை, இன்னும் திருந்தலையே அப்படிங்கிற நினப்புக்கு போகிறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சட்டமோ அதிகாரமோ கொடுக்குற தீர்ப்பை விட மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தான்
மகத்தானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.